ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வீடியோவையும் ஒரு ஆன்மீக வீடியோவையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் ஜனவரி 11க்கு மேலே எதிர்பாராத பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய சிறப்பான அமைப்பு தான். அந்த சிறப்பான அமைப்புனால என்ன நடக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க அந்த தாள்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் ஆன்மீக ரீதியாக என்ன பார்க்க போகிறோன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் உத்தரப்பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதுபோல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது சமுதாயத்தில் தற்போது தாக்கத்தை ஏற்படுத்த போவதாக சில முக்கியமான தாள்கள் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு வெளியாகிருக்கு. வெளியான அந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆன்மீக ரீதியான அந்த தாள்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லா தாள்களையுமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் உத்தரப்பெட்டி பற்றியெல்லாம் தெரியலனா இந்த வீடியோ பாருங்கள். இந்த சுவாரஸ்யமான உத்தரப்பெட்டி பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உத்தரப்பெட்டியில் நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். சரி வாங்க, உத்தரப்பெட்டியில் என்ன ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2-3-4 பாதம், ரோகிணி மிருகசீரிட 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்கள் ராசியில் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு, சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலன்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அந்த பலன்கள் என்னங்கிறத ரிஷப ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நேரத்தை உயிருக்கு சமமாக மதிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் தனியாக இருக்க விரும்பாதவர்கள். இந்த ஜனவரி 11க்கு மேலே எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் உங்களுக்கு நீங்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களோடு பகை ஏற்படலாம். ஸோ சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்கக்கூடிய துணிச்சலானது வரும். பணவரவு திருப்தி தரும். எதிர்ப்புகள் மெயினாக குறையும். இதில் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்து புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும். எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்று குழப்ப வரும். அந்த நேரத்தில் எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக உங்களுக்கு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க டென்ஷனோடு காணப்படுவீங்க. நீண்ட நாட்களுக்கு இருந்து வந்த மனவேதனையில் இருந்து தெளிவான நிலை ஏற்படும். அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செய்கைகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். மெயினாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். ஸோ சிற்றின்ப சுகமும் குறையும். பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது பயணங்கள் போது கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு மனத்தாங்கல்கள் வரலாம். மெயினாக பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையோ மன உறுதியோடு சமாளித்தீங்கன்னா வெற்றியானது இந்த டைம் காண முடியும். எதிர்ப்புகளும் உங்களுக்கு நீங்கும். இதில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியது வரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் நல்ல பலன்களே வரும். எதிர்பார்த்த பணம் சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியானது கிடைக்கும். அதனால் சாதுரியமாக பேச பாருங்க.
அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் இந்த டைம் நீங்க போகுது. பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரலாம். பணவரவு திருப்தி தரும். கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கு. அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்துல கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்கள் கூட கல்வி பற்றிய கவலை ஏற்படும். டென்ஷனை குறைத்து பாடங்களை கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கான படிப்பு நல்லதாக இருக்கும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கிரகநிலைகளால் ஜனவரி 11க்கு பிறகு இந்த மாதிரியான ஆட்டம் உங்களோட லைஃப்பில் இருக்க போகுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு இந்த டைம் புதிதாக வீடு வாகனம் வாங்கலாம். பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கு சிறந்த காலமாக இருக்கும். பிறருடைய மனம் நோக்கும்படி வார்த்தைகளை வாங்கி குவிக்கிறது உங்களுக்கு இருக்கு. அதனால் உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதை பண்ணுங்க. அப்புறம் ரோகிணியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும். லாபமானது அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். கூட்டு தொழிலில் லாபமானது கிடைக்கும். நம்பிக்கை உகந்தவர்களாக பழகுவார்கள். வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்தி கொள்ளுங்க. வரி செலுத்துவதில் முறைகளை பின்பற்றுங்க. வேலையாட்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ கவனமாயிருங்க. நெக்ஸ்ட்டு மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைபளு குறையாமல் மகிழ்ச்சியோடு காணப்படணும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏற்படும். வேலை பார்த்து கொண்டே உபத்தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட கிடைக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ அடுத்ததாக சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியை பற்றி சொல்ல போகிறேன். இந்த உத்தரவு பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய பொருளால் உங்கள் ராசிகளுக்கு நன்மை பெருகுமா பெருகாதா அப்படிங்கிற டீட்டெயிலில் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த கோவில் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 நல்ல விஷயம். காங்கேயத்துக்கு அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவர் உத்தரப்பெட்டிங்கிறது ஒன்று இருக்குது. இதில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருள் சமுதாயத்திலேயும் வாழ்க்கையிலேயும் பெரிய தாக்கத்தை ஒவ்வொருவருக்குமே ஏற்படுத்தும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சிறந்த தலம். இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்புகளில் பிரசித்தி பெற்றதே இந்த உத்தரவு பெட்டி தான். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சியை முன்னதாகவே உணர்த்துவது இந்த உத்தரவு பெட்டி தான். ஏன்னா மூலவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்குங்கிறத பொருள் மூலிமா உணர்த்துவார். அதனாலேயே இவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குது. சிவன்மலை ஆண்டவர் பக்தருடைய கனவுல குறிப்பால் சில பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரப்பெட்டியில் வைப்பது சொல்லுவார். தொன்று தொட்டு இது மாதிரி நடைபெற்றுருக்கு. பக்தர்கள் கனவுல தோன்றிய பொருளை எடுத்துட்டு வரும்போது மேற்படி பொருளை உத்தரப்பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும். இதுவரைக்கும் இந்த பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர், இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கு. கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் மண்விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரன் நகர் சேர்மராஜ் என்றவருடைய கனவுல காசி தீர்த்தம் வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இப்போ காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுது. கடந்த 8 வருடங்களாக காசிக்கு சென்று தீர்த்தத்தை கொண்டு நீ வைக்கணுங்கிறது முருகனே சொல்லியிருக்கிறாரு. இப்போ வேற எலெக்ஷன் வரப்போகுது. இந்த நேரத்தில் காசி தீர்த்தம் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இது குறித்து கோவில் சிவாச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ காசி தீர்த்தம் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள் நாட்டுக்கும் உங்களோட ராசிக்கும் நன்மை பெருகும். ஆன்மீகம் உங்களுக்கு செழிக்கும். இந்த மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ என்ன ஒரு அதிசயம் இல்லை. ஸோ இந்த அதிசயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்களும் இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட தாள்களையும் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக பேரொரு ஜோதிட தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.